மேச ராசியில இருக்கிற ஆண்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? எனக்கு வந்து என்ன ரெஸ்பெக்ட் பண்ணல, என்ன பேர் சொல்லி கூப்பிடல, எனக்கான மரியாதை கொடுக்கலன்றாலும். இப்ப மேச ராசியில இருக்கிற பெண்களுக்கும் இதே குணாதிசயங்கள் இருக்கு. ஆனா நான் சில மேச ராசிகளை பார்க்கும்போது அவங்களும் நீங்க சொன்ன கேரக்டர்ஸோட இருப்பாங்க. நான் தான் இங்க பெரிய ஆளு, நான் சொல்றதான் கேட்கணும், ரெஸ்பெக்ட் எல்லாம் அந்த வீட்டு வாசல்ல கூட நான் என் பாதம் கூட போகாதுங்கிற மாதிரி. ஸோ அப்படிலாம் அது உண்மையா? ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி தான் இருக்குமா இல்ல மாறுபடும்? அவங்க பண்ற விஷயத்த குறை சொல்லக்கூடாது. ஆனா நிச்சயமா பொறுப்பானவங்க இருப்பாங்க. பிள்ளைங்க அந்த கணவன் இந்த மனைவி பொறுப்பு இருக்கும். ஒன்னே விட என்ன தெரியுமா, ஒவ்வொரு வயது மூப்பின் காரணமா அவங்களுடைய குணாதிசயங்கள்லாம் மாறும் இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த மேச ராசியில இருக்கிற ஆண் பெண்களோட குணாதிசயங்கள் வயது மூப்பின் காரணமா மாறும். நிச்சயமா ஒவ்வொரு ஏஜுக்கு அந்த மாதிரி இல்லை சொல்லுவாங்க இல்லையா, எங்க போனாலும் ஃபோக்கஸ் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பிரபஞ்ச ஞானம் நாடி காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களுக்கு பதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம்ப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மேம். இன்னைக்கு நம்ம வந்து எந்த டாபிக் பற்றி பேச போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே அவங்களுக்குமே சிறந்த ஒரு குணாதிசயங்கள் அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஆனால் ஒரு ஜோதிடராக நீங்கள் ஒரு பர்சனை பார்த்த உடனே இவங்க இந்த ராசிக்காரங்க தான்ப்பா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவீங்க, அதை பற்றி எங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்கள். நிச்சயமா பொதுவாகவே வந்து ஒருத்தவங்களை பார்த்தோன்னே நம்ம கண்டிப்பாக இவங்க இந்த ராசிக்காரங்களாக இருப்பாங்கன்றதை ஐடென்டிஃபை பண்ணலாம். அதாவது குணாதிசயங்கள் கிரகங்கள் தான் நம்மளை சூழ்ந்திருக்கு. ஸோ கிரகங்களுடைய அமைப்புகள் எப்படி இருக்கோ, நம்மளுடைய ஜாதகத்தில் பார்க்கும்போது எந்த கிரகம் பவராக இருக்கோ அது சார்ந்த விஷயங்கள் மட்டும் அதிகமாக வெளிப்படும். இப்போ எடுத்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு யூனிக் இருக்கு, ஒவ்வொரு அதிபதிகள் இருப்பாங்க இல்லையா? இப்போ நம்ம ஜாதகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 9 கிரகங்கள் ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸோ இந்த கிரகங்களில் நமக்கு எந்த கிரகம் பவர்ஃபுல்லாக இருக்கோ அது சார்ந்த விஷயங்களை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகும். எங்கிருந்து தான் நமக்கு இந்த குணம் இருக்குன்னே தெரியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி சில குணாதிசயங்கள் நம்ம கிட்ட ஒட்டிகிட்டே இருக்கும். நம்ம வேணும்னு நினைச்சாலும் நம்ம அதை விட்டு விலகி வரவே முடியாது. பொதுவாக எடுத்துட்டோம்னா மேசம் அப்படின்னாலே செவ்வாயினுடைய ஆதிக்கம். அப்போ செவ்வாய்னா யாரு? ரொம்ப வந்து துடுக்கா இருக்கவங்க அப்படின்ற மாதிரி, அந்த கோபம் வேகம். அதே மாதிரி ரிஷபம் எடுத்துட்டா சுக்கிரன் அதிபதி, மிதுனம் எடுத்துட்டோம்னா புதன் அதிபதி. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்கலாம். வேகம் துடிப்புனா உங்களுக்கு செவ்வாய் பாக்குறோம், அழகுன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன், அறிவுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து புதன். அப்ப அது மாதிரி சந்திரன் எடுத்துட்டோம் அப்படின்னா கண்பு, பாசம், கருணை. சூரியன் எடுத்துட்டீங்கன்னா ஆளுமை. இப்படி ஒவ்வொருத்தருடைய தன்மை ஒவ்வொரு ராசிலும் இதெல்லாம் பெர்ஃபெக்டா உட்காரக்கூடிய ஒரு நிலை உண்டு. அப்ப 12 ராசிக்காரங்களுக்குமே இவங்களை பார்த்தோன்னே தெரியும். இதுல என்னன்னா இவங்க ராசிக்காரங்கன்றதை தாண்டி ஃபர்ஸ்ட் டைம் நம்மள ஒருத்தவங்க மீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அவங்க போட்டிருக்க கலர் ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அவங்கள வச்சு கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணலாம். இதை நான் வந்து பர்சனலா ஃபீல் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நிச்சயமா. ஓகே, அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் வச்சு அவங்கள நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ ஓகே, இவங்களுக்கு இந்த கிராஸியா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. சில பேர் வந்து அவங்களோட ஆட்டிடியூட், ஆட்டிடியூட் எப்படின்னா பேசுற விதத்துலயும், ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த கால் மேல கால் போட்டு ரொம்ப திமிரா இருப்பாங்க, கட்ஸா இருப்பாங்க. அவங்களோட வார்த்தைகள் கோபமான அப்படி பாக்குற பார்வையெல்லாம் தெரியும். ஸோ இதுலயே வந்து அவங்களோட ராசியை தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட இவங்களுக்கு எல்லாம் சூரியன் பவர்ஃபுல்லா இருக்கு, உங்களுக்கு செவ்வாய் பவர்ஃபுல்லா இருக்கு. சில பேர் கை கால் ஆட்டி ஆட்டி பேசுவாங்க, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா புதன் பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி. ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இளமையாவே இருப்பாங்க, வயசான கூட அவங்களோட இது தெரியாது. அது மாதிரி பாத்தீங்கன்னா பார்த்தோன்னே அழகா முகமே வந்து ஒரு வட்டமா இருக்கிறது, ரொம்ப பொலிவா இருக்கிறது, இதெல்லாம் தேஜஸ் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்களுக்கு எல்லாம் சந்திரன் பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இப்போ சனி எல்லாம் பவர்ஃபுல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வயசான தோற்றம் இல்ல சொல்லுவோம் இல்லையா, இந்த இளம் வயசுலயே முதுமையா இருக்கிறது, அதாவது இளநரைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த சனையினுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும். அவங்களும் எப்பயுமே கெரியர் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, எப்பயுமே எதிர்காலத்தை பத்தின சிந்தனைகளோடயே இருப்பாங்க. என்னடா எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள், அவங்க போட்டிருக்க ட்ரெஸ், அவங்க பண்ற ஆட்டிடியூடு, இதை வச்சு நிறைய ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே மேம். இப்போ வந்து ஒரு பொதுவாக ஒரு ஜோதிடரை நீங்கள் ஒருத்தரோட குணாதிசயங்கள் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 12 ராசிக்காரர்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கு? ஆண் பெண் 2 பேருக்கும் வந்து ஒரே குணாதிசயங்கள் இருக்கா, இல்லை வந்து 2 பேருக்கும் மாறுபடுமா? எல்லா ஏஜ் கேட்டகரியிலையும் அதே குணாதிசயங்கள் இருக்குமா இல்லை மாறுபடுமா? அதை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ராசி வந்து மேச ராசி. மேச ராசியில் இருக்கிற ஆண்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? நீங்கள் அவங்கள வந்து பார்த்த உடனே இவங்க வந்து இந்த ஆதிக்கத்தெல்லாம் இருக்காங்க, இந்த நட்சத்திரம் சொல்லி உங்களோட பேசிக்காக கண்டுபிடிக்க முடியுமா? பெண்ணோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அதை பற்றி விளக்கமாக சொல்லுங்கள். நிச்சயமா. மேச ராசி காலச்சக்கரத்துக்கு 1ஆம் பாவம். ஸோ செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைஞ்ச ஒரு ராசி. பொதுவாக இதில் பிறக்கிற பிள்ளைங்க எடுத்துக்கலாமே. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கான விஷயமே என்ன அப்படின்னா, நமக்கு வந்து சூரியன் உச்சம் அடையக்கூடிய ராசி, அதே மாதிரி சனி நீச்சம் அடைகிறார். அப்போ அந்த சூரியன் செவ்வாய் ரெண்டையுமே எடுத்துக்கோங்களேன்,
அப்பானுக்கு நான் தப்புன பிள்ளை இல்லப்பா, நான் வந்து வேற மாதிரி அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு தன்மை இவங்க கிட்ட இருக்கும். எப்பயுமே வந்து இந்த அப்பாவுக்கு அட்வைஸ் பண்ற ஆள் யாரு, நம்ம முருகப்பெருமாள் இல்லையா? கிட்டத்தட்ட இவங்க எல்லாம் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இளம் வயதிலே நல்ல ஒரு நாலேஜா இருக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கக்கூடிய தன்மை உண்டு. பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணுவோம்னு சொல்ல பார்த்தீங்களா, அது மாதிரி கோவம் எட்டுத்தோன்னே அடிச்சு பேசிட்டு தான் அடுத்து என்னன்றதே கேள்வி, அந்த அளவுக்கு கோவம் வரும். சுயமரியாதை, கௌரவம் நண்டு சுண்டக்காயா இருக்கும். ஆனா என்ன கேட்கும் அப்படின்னா, எனக்கு வந்து என்ன ரெஸ்பெக்ட் பண்ணல, என்ன பேர் சொல்லி கூப்பிடல, எனக்கான மரியாதை கொடுக்கலன்ற அளவுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்கும் குழந்தையா இருந்தா கூட. இதெல்லாம் இவங்களுடைய ரொம்ப யூனிக்கான கேரக்டர். இன்னும் எது வந்து நமக்கு பலமோ அதுவே பலவீனம். கண்டிப்பா அது மாதிரி இவங்கெல்லாம் என்னன்னா ஒரு மென்டாலிட்டி ரொம்ப ஜாலியாக வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆளு. ஆனால் இயல்பாகவே என்னன்னா இவங்க சொல்றத 10 பேர் கேட்கணும். ஆனால் அவங்க எல்லாருக்கும் அட்வைஸர் பண்ற இடத்துல நம்ம இருக்கணுமே தவிர்த்து நம்ம அட்வைஸ் கேட்கக்கூடாது அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அது இத்தினூர்ல வயசானவங்களா இருக்க வரைக்குமே சரி இந்த மாதிரி கேரக்டர் இருக்கும். ஆண் பெண் பாகுபாடு இல்லாம பழகுவாங்க. இயல்பான நிலை என்ன அப்படின்னா, ஒரு வீட்டுல ஒரு பையன் இருக்கான், அவன் மேஷ ராசி பையனா இருக்கான். நீ போய் இந்த மாதிரி பொண்ணுங்கள எல்லாம் பேசுறது எனக்கு பிடிக்கல, பேசக்கூடாது, இதுல என்ன இருக்கு? அவங்களும் இந்த மாதிரி ஒரு ஆள் தான். அதை எதிர்பாலினம் அப்படின்றதுலயும் ஒரு மாதிரி ஈர்க்கப்படுறது அப்படின்றத தாண்டி இயல்பா பழகணும். எப்படி பசங்களோட பழகணும் அது மாதிரி பழகணும். அதுக்கெல்லாம் நீங்க குறை கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய பசங்களா இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுடைய ஃப்ரீடம் ரொம்ப முக்கியம். முழுக்க என்னோட ஃப்ரீடத்தை யாரும் வந்து தடை பண்ணக்கூடாது அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி அவங்களுடைய கேரக்டர் வயசுலயுமே சரி யாருக்காகவும் எதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆண்கள் மேஷ ராசியில் இருக்கிற ஆண்கள் வந்து ஒரு ஆணாதிக்கம் இருப்பாங்கன்னு சொல்றீங்க. என்னன்னா வீட்டுக்கு ஒருத்தர் வந்ததுக்கு அப்புறம் தான், கால் கட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியணுவாங்க இல்லையா? நிச்சயமா இவங்களுக்கு பிடிச்ச நிறைய பேர் லவ் ஃபீல் நிறைய இருக்கும். லவ்ல வந்து ஃபெயிலியர் சந்திக்கிறவங்களும் இவங்க தான். அதே சமயத்துல போராடி ரிஜிஸ்டர் மேரேஜ் வரைக்கும் கொண்டு போறவங்களும் இவங்க தான். ஒரு எக்ஸ்ட்ரீம் என்னன்னா இதுவே இருந்தா அது இருக்காதுன்னு இல்லையா? அது மாதிரி இவங்களுக்கு நல்ல லைஃப் பார்ட்னரை இவங்க சூஸ் பண்ணி கொண்டு போகும்போது ஃபேமிலி வைசஸ், அதாவது அவங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய காம்ப்ளிகேட் பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுறதை பார்க்க முடியும். இப்ப மேஷ ராசியில் இருக்கிற பெண்களுக்கும் இதே குணாதிசயங்கள் இருக்கு. ஆனா நான் சில மேஷ ராசிகளை பார்க்கும்போது அவங்களும் நீங்க சொன்ன கேரக்டரிஸோட இருப்பாங்க. நான் தான் இங்க பெரிய ஆளு, நான் சொல்றதான் கேட்கணும், ரெஸ்பெக்ட் எல்லாம் அந்த வீட்டு வாசல்ல கூட நான் என் பாதம் கூட போகாதுங்கிற மாதிரி. சோ அப்படிலாம் அது உண்மையா? 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குமா இல்ல மாறுபடுமா? சில விஷயங்கள் மாறுபடும். எல்லாரும் அப்படியே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சில விஷயங்கள் மாறுபடும். பொதுவாக என்னன்னா ஒரு வீட்டுல ஒரு அப்பா வந்து இந்த பொண்ணை எப்படி இருப்பாங்கன்னா ஒரு ஆணை போல வளர்த்துருப்பாங்க. பொண்ணு பார்த்து உங்க அம்மா ரொம்ப கத்தின்டே இருக்கா, அவளை என்னன்னு கேள, நீ பேசாதான் அடங்கும். அந்த அளவுக்கு அப்பாவுக்கே பயங்கர சப்போர்ட்டிவான ஒரு பொண்ணா இருக்க மாதிரி தான் சில பேர். எங்க வீட்டுல எங்க பொண்ணு தாங்க மகாராணி அப்படின்ற மாதிரி. ஒரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது நிறைய இடங்கள்ல எங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஒரு விஷயங்களா பார்க்க முடியுதுன்னா, இவங்க ஒரு இடத்துக்கு போகும்போது இங்க ரொம்ப செல்லமா வளர்ந்துட்டு திடீர்னு ஒரு விஷயத்துக்குள்ள கொண்டு போகும்போது அங்க ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாங்க. அதாவது மாமியார் வீட்டுல சரி கூட இருக்கவங்களுடைய நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கக்கூடிய ஆண் அமையணும். அது ரொம்ப முக்கியம். பார்ட்னர் மட்டும் புரிஞ்சுட்டாங்க அப்படின்னா ஓகே. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு இவங்களுக்குலாம் லைஃபை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போறதுக்கு நிச்சயமா ஒரு ஸ்பேஸ் வேணும். இல்லை அப்படின்னா கண்டிப்பா நிறைய பேர் டிவோர்ஸ் போறதுக்குலாம் வாய்ப்புகள் வரக்கூடிய தன்மை உண்டு. அதே மாதிரி இவங்களை என்னன்னா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு கொடுத்து வச்சவன்னு நான் சொல்றேன். ஆமா, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா அந்த பொறுப்பு அவ்வளோ எடுத்துப்பா. என்னன்னா நான் இவ்வளோ நாள் படிச்சிருக்கேன்ல, என் படிப்பு எதுக்கு உன்னோட ஃபேமிலிக்காக நான் விட்டு கொடுக்கணும்? எனக்கு வந்து நான் படிச்ச படிப்பை என்னோட வேலைக்காக நான் யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன். ஸோ அப்போ அது ஓகேனா நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். கல்யாணத்தை போய் ரூல்ஸ் போடுவாங்க. சரி ஓகே, அவங்க பண்றாங்க அப்படின்னா அவங்க பண்ற விஷயத்த குறை சொல்லக்கூடாது. ஆனா நிச்சயமா பொறுப்பானவங்களா இருப்பாங்க. பிள்ளைங்க, அந்த கணவன், இந்த மாதிரியான பொறுப்பு இருக்கும். ஒன்னே கூட என்ன தெரியுமா, சுயமரியாதை, கௌரவம். எக்காரணத்துக்கொன்னும் என் அம்மா அப்பாவை நீ யாரும் பேசக்கூடாது, உன் வீட்டுல பேசக்கூடாது. அதே மாதிரி நீ என்னை எங்கேயுமே ஒரு இடத்துல விட்டு கொடுக்க கூடாது. இதான் அந்த பெண் எதிர்பார்ப்பான். ஓகே, இப்போ எனக்கு என்னன்னா ஒவ்வொரு வயது மூர்பின் காரணமா அவங்களுடைய குணாதிசயங்கள்லாம் மாறும் இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த மேசராசியில் இருக்கிற ஆண் பெண்களோட குணாதிசயங்கள் வயது மூர்பின் காரணமா மாறுமா? நிச்சயமா ஒவ்வொரு ஏஜுக்கு தகுந்த மாதிரி. இந்த சொல்லுவாங்க இல்லையா, எங்க போனாலும் சண்டை இழுத்துட்டே வரான் அந்த குட்டி பையனா இருக்கும்போது. ஒரு நார்மல் ஏஜ்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் நான் தான் தலைமை, நான் தான் லீடராக இருப்பேன், நான் தான் ஆர்கனைஸ் பண்ணுவேன் அப்படின்றதெல்லாம் அந்த மேசம் அந்த பையன் பண்ணுவான். அதே மாதிரி ஒரு டீனேஜ் கிராஸ் பண்ணும்போது சரி, அவனுக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்து சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நம்ம நிறைய பட்டிமன்றத்தில் மேடம் பேசி, இப்போ பாரதி மேம் பேசி கேட்டிருப்போம். சின்ன வயசுல வந்து அப்பா தான் ஹீரோ, அடுத்து அம்மா அவங்க புருஷன் சொல்லி வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி. இந்த டைலாக்லாம் பேசுறது யாருன்னா நம்ம ஆளுங்களாக தான் இருப்பாங்க, அதாவது மேஷம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லவ் லைஃப்னு வரும்போது ரொம்ப எமோஷனலாக சீக்கிரமாக போய் அட்டாச் ஆகிட்டு அதுலேருந்து வெளியில் வர முடியாது. ஒரு சின்ன அவ்வளோ பெரிய ஆள், இல்லைனா நீயா, உன்னை பார்த்தா நம்பவே முடியல, இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காள் நீ, எப்படி அந்த அன்புன்ற விஷயத்தில் வந்து தோண்டு போவாங்க. அவங்கள தேத்தி எடுக்கிறது அவங்களால மட்டுமே முடியும். அந்த மாதிரியான ஒரு கனெக்டட்.
இல்லடா அவ்வளோ திமிரா ஈகோ இருந்தால் இருக்கட்டுமே, நான் ஏன் போய் சாரி கேட்கணும். நிறைய இடங்கள்ல குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வருதுன்னா நீயா நானன்ற அந்த போட்டி வந்து ஈகோனால ப்ராப்ளம் வருது. இன்னொன்று சுயமரியாதை கௌரவம். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேரண்ட், அதாவது சம்பந்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எங்க அம்மா அப்பா முக்கியம், உங்க அம்மா அப்பா முக்கியம், அந்த இடத்துல ப்ராப்ளம் சந்திப்பாங்க. இது ஒரு கேட்டகரி. ஏஜ் ஆகிட்டா கூட என் பையன் கிட்ட போய் நான் உட்காந்து சாப்பிட்றதா, அதெல்லாம் முடியவே முடியாது. எனக்கு ஒரு மரியாதை இருக்கு. நான் சம்பாதிச்சு வச்சிருக்கேன், என் வீடு யாருக்காவது நான் எழுதி தர மாட்டேன். இந்த மாதிரி நிறைய ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து வயசானாலும் இந்த தாத்தாக்கு பாரு திமிரு பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க எல்லாம் பார்த்தா தெரியும். தாத்தாவா இருக்கட்டும் பாட்டியா இருக்கட்டும், நான் வந்து யாருக்காகவும் என்ன மாத்திக்க மாட்டேன். அந்த பிடிவாதம்னு சொல்லுவோம் இல்லையா, கோவம் பிடிவாதம் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். சுயமரியாதையை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. வயசானாலும் கோவம் மட்டும் தீரவே தீராது. அதுதான் அவங்களோட ப்ளஸ், அவங்க தான் அவங்களோட மைனஸ். ஓகே மேம், இன்னைக்கு நம்ம வந்து மேசராசி ஆண் பெண் 2 பேரோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், வயது மூர்ப்பின் காரணமாகவும் என்னதான் நடந்தாலும் அவங்களுடைய அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டை மட்டும் யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக சொன்னீங்க. நன்றி மேம். நன்றி.